விஷயம் நமது நிர்வாகி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் 2025 நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம கொண்டாடும் வகையில் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது கரகோஷத்தோடு அன்பு செய்வதால் தான் படைத்திருக்கிறார். அன்பு செய்கிறார் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறார். நாம் ஒரு அன்பு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நாம் ஓடி போக மாட்டோம். அவங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம் அங்கே நிற்போம், அவங்க கூட நிற்போம். அதை தான் கடவுள் செய்கிறார். சுத்தமாக சொன்னால் அவங்களுக்கு புரியுறதுக்கு எளிய விதமாக சொன்னார் தான். கடவுள் நம்மை படைத்து நம்ம இந்த மண்ணில் வாழ வைத்திருக்கிறார். வாழ வைத்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பங்கெடுக்க விரும்புகிறார். வாழ்க்கையின் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கெடுக்க விரும்புகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? நம்மில் ஒருவராக வந்து எல்லாரும் வாங்க நீங்க அங்க சாப்பிடுங்க. ஸ்கூல் போடுறாங்க. நம்ம சாப்பிடுறோம். அந்த பக்கம் போகும். மகன் புரியாவியாரின் பெயராலே அவருடைய பெயராலே நமக்கு உண்டு. கொண்டாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உடைய ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. Merry Christmas, Merry Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas, wish you a Merry Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year, Happy New Year. we wish you a Merry Christmas and a Happy New Year. பணி செய்யும் நமது நிர்வாகி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் 2025 நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம கொண்டாடும் வகையில் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது கரகோஷத்தோடு அன்பு செய்வதால் தான் படைத்திருக்கிறார். அன்பு செய்கிறார் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறார். நாம் ஒரு அன்பு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நாம் ஓடி போக மாட்டோம்.
அவங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம் அங்கே நிற்போம், அவங்க கூட நிற்போம். அதை தான் கடவுள் செய்கிறார். சுத்தமாக சொன்னால் உங்களுக்கு புரியுறதுக்கு எளிய விதமாக சொன்னது தான். கடவுள் நம்மை படைத்து நம்ம இந்த மண்ணில் வாழ வைத்திருக்கிறார். வாழ வைத்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பங்கெடுக்க விரும்புகிறார். வாழ்க்கையின் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கெடுக்க விரும்புகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? நம்மில் ஒருவராக வந்து எல்லாரும் வாங்க, இப்படி வந்து சுத்தி நீங்க அங்க சாப்பிடுங்க. ஸ்கூல் போடுறாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிடுறது மேடம் அந்த பக்கம் போங்க மேடம். மகன் துணியாவியாரின் பெயராலே அவனுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. கொண்டாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உடைய ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நன்றி. நமது தந்தை அவர்கள் கிறிஸ்து பிறப்பு செய்தியை உங்களுக்கு அறிவித்து நான் கீழே இருக்க